Hello everyone, welcome to Vijay's vlog. ஓகே, இன்னைக்கு டே 12 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் டே ஆர் லெக் டே. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ஸ்குவாட்ஸில் என்ன ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மேனுவலாக பண்ணோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ம். இந்த வீக் நான் என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்ச அளவுக்கு மிஷினரி சூஸ் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா லாஸ்ட் வீக் நான் மேனுவலில் பண்ணதுனால தான் என்னோட அந்த லோவர் பேக் பெயின் ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த வீக் ஃபுல்லாகவுமே எனக்கு அந்த லோவர் பேக் பெயினோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருந்துச்சு. என்னால் கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியல. ரொம்ப அந்த பெயின் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணதுனால என்னோட லோவர் பேக்கோட யூசேஜ் இதில் ரொம்ப கம்மி. பட் என்னோட டைஸ் மசில் கரெக்டாக இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். டைஸ் அண்ட் காஃப் மசில் வந்து பார்த்திங்கன்னா இது லோவர் பேக்கை ப்ரெஷர் கொடுக்காம ஒர்க் அவுட் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. பிகாஸ் ஒரு மசில் ஒரு ஒரு பர்டிகுலரான பாடி பார்ட் ரிப்பேர்டாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கொஞ்சம் பெயினாக இருக்குன்னா அதை ரொம்ப கன்சிடரேஷன் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த சினிமாவில் வர்ற மாதிரி போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. உங்களோட உடல் மேலே குறைந்தபட்ச கருணையை நீங்கள் தான் காட்டணும். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஓவராக நான் ஒரே நாளில் எல்லாம் பண்ணுறேன், இல்லை ஓவர் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நீங்கள் க்ரோ ஆனால் போதும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒர்க் அவுட் ஃபார்ம். அந்த ஒர்க் அவுட்டை கரெக்டான ஃபார்மில் போடுறோமா, அந்த ஃபார்ம் ஆஃப் மோஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமா இல்லை ஸ்லோவாக பண்ணுறோமா, நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து எனக்கு பத்தாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் நான் புது ஷார்ட்ஸ் தான் வாங்கணும். பிகாஸ் லாஸ்ட் வீக் டைஸ் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு டைஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது டைஸ் நல்லா பம்ப் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட அப்டாமினல் மசிலுக்காக நான் பண்ண ஒர்க் அவுட். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இன்க்ளைன் பண்ணியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு லோவர் பேக் பெயின் மைல்டாக இருக்குது. இந்த டைமில் நான் ஸ்ட்ரைட்டாக போட்டு பண்ணேன் அப்படின்னா என்னோட பெயின் அப்படின்றது ரொம்ப அதிகரிக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பெஞ்சை கொஞ்சம் இன்க்ளைன் பண்ணி நான் என்னோட ஒர்க் அவுட்டை பண்ணியிருக்கேன். இதனால என்ன ஆகுனா நான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு மைல்டான ஒரு ஒர்க் அவுட் என்னோட அப்டாமினல் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக இன்னைக்கு மட்டும்தான் நான் அப்டாமினலுக்கு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணிவிட்டு லெக்கை லிஃப்ட் பண்ணுறது. சரிங்களா? இதில் நிறைய பேர் நிறைய ஃபார்ம்ஸ் சொல்கிறாங்க. பட் நீங்கள் இது எல்லாமே உங்களோட கன்சிடரேஷன் தான். பட் ஹேங் பண்ணிவிட்டு உங்களோட அப்டாமினல் மசிலை யூஸ் பண்ணி உங்களோட லெக்கை அழகாக லிஃப்ட் பண்ணி மறுபடியும் கீழே இருக்கணும். அதோட மோஷன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக இருக்கணும். ரொம்ப போட்டு சும்மா அப்படியே சர்ன்னு பண்ணக்கூடாது. இதை மட்டும் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கன்சிடரேஷன் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சக்ஸஸ் வில் பி தேர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நோ சுகர் டே. இன்னைக்கு காலையிலேருந்து நான் சுகர் எடுக்க கிடையாது. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சுருந்தாங்க. எல்லோரும் கேக் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் எதுவுமே சாப்பிடல. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஃபைன், நம்ம ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போகும்போது இதெல்லாம் சாதாரணமாக நம்ம விளக்கிட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனை வச்சு என்னோடய ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபார்ம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லெக்கை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் எப்போயுமே ட்ரைபாட் யூஸ் பண்ணி தான் எடுப்பேன். அதனால் வந்து என்னோடய மசில்ஸை சரியாக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். பட் வந்திருக்கு. ஓகே, ஸோ டே 13ல் ஷோல்டர் ஒர்க் அவுட்டோடு மீட் பண்ணலாம். See you.